Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from BTree systems. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா AI tools யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்றதுன்றத பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஹாய் गाइस. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலீலியோ ஏன்ற ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஐ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோ இப்போ எப்படி சாட் ஜிபிடியில் வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த கலீலியோ ஏஐ வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு யூஐ டிசைன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து ஃபிக்மாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு இமேஜை போட்டு அந்த இமேஜை நம்ம வந்து யூஐயை கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் டு யூஐ பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாம்பிள் டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் லாகின் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு ஸோ டெக்ஸ்ட் டு யூஐ போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போத் வெப் அண்ட் மொபைல் ரெண்டுமே காட்டும். இப்போ நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் எ வெப்சைட் ஃபார் அன் ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே அதில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்க போகுதுன்றதை வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து திரும்ப கொடுத்துரும். ஸோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து சிங்கிள் டிசைன்ஸாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில வேரியன்ஸும் வந்து கிடைக்கும். அதாவது லைக் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் ஒரே டிசைனில் இல்லாமல் ஒரு 2-3 டிசைனில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று காப்பி பண்ணி நான் உங்களுக்கு ஃபிக்மாவில் போடுறேன். சிம்பிள் தான். ஃபிக்மான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சா? இப்போது என்னோடய ஃபிக்மாவில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், Ctrl+V கொடுக்குறேன். அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பில் எனக்கு ஒரு எடிட்டபிள் ஃபிக்மா டிசைன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ டெக் அகாடமியான்ற ஒரு நேமில் எனக்கு ஒரு இமேஜோட அதாவது ஒரு ஹீரோ செக்ஷனோட கோர்ஸ் ஆஃபரிங்ஸோடு, அதாவது நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்படியே எனக்கு அந்த கண்டென்ட்டோடு வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஹெட்டர் கேட்டிருந்தால் ஹெட்டரும் வந்துருச்சு எனக்கு. இப்போ அடுத்த பேஜ் என்ன, ஆக்சுவலி நீங்கள் இதில் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வயலட் கலர், அப்புறம் இந்த கார்னர் ரேடியஸ் கொண்டு நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். கார்னர் ரேடியஸ் இதில் இருக்க போகிற டெக்ஸ்ட்டு, இப்போ நான் கார்னர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட கோடை காப்பி பண்ணி பக்கத்துலேயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் வெறும் அந்த ப்ளூவை வந்து பிங்காக மாற்றினேன், சாரி அந்த வயலட்டாக மாற்றினேன். எனக்கு பேக்ரவுண்டும் அந்த வயலட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி டல் வயலட்டாக கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன சேஞ்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறப்போ மொத்தமாக அதுவே அடாப்ட் ஆகி வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த டிசைனே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட்டில் தான் வச்சு கொடுத்துருக்கு. தெரியுதா? ஸோ இதுதான் லைக் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து டிசைனாக வந்து கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் டிசைன் வேணுமா, இல்லை வெப்சைட்டாக வேணுமா, இல்லை ஒரு வெப் பேஜாக வேணுமா, இல்லை ஒரு வெப் ஆப்பாக வேணுமான்றது நீங்கள் தான் அந்த ப்ராம்ப்ட்டில் கரெக்டாக கொடுத்தீங்க, உங்களோட கலர் ப்ரிஃபரன்ஸோட உங்களோட கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸோடு கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து வெளியே வரும். அந்த அவுட்புட்டை நீங்கள் காப்பி பண்ணி ஃபிக்மாவில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சோர்ஸ் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டிசைன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 or 4 டிசைன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் போட சொல்லும், அதாவது ப்ரோ வெர்ஷன் வாங்க சொல்லும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் நீங்கள் சும்மா யூஸ் கேஸ்க்காக லைக் எப்படி சொல்கிறது, ஒரு திடீர்னு பிளாங்காக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐடியாஸ் எதுவும் ஜென்ரேட் ஆகலை, ரெஃபரன்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்றப்போ
உங்கள் மைண்டில் இருக்கிறத டெக்ஸ்ட்டாக நீங்கள் ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்தீங்க ஏஐ கிட்ட அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த டிசைனை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா அதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி UIUX ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BTree சிஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.